மீண்டும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும் ஒரு போட்டி நடக்க போகுது அப்படின்ற மாரி சினி வட்டாரங்கள்ல பேசும் பொருளா அமைஞ்சிருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பராசக்தி ரிலீஸ் அன்னைக்கு ஜனநாயகனும் வரப்போகுது. ஜனநாயகனும் பராசக்தியும் கிளாஷ் ஆகப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இப்ப என்ன நடக்குதுன்னா, சென்சார் வந்து கிடைக்கல அப்படின்ட்டு நாட்கள தள்ளி போடுறாங்க. படம் ஜனநாயகன் ரிலீஸே ஆகல. இப்ப என்னடா திரும்பி சிவகார்த்திகேயன் வந்து படம் வெளியிட போறாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் Feb 19 ஆர் 20ல வந்து தாய் கிழவி அப்படின்னு அவரோட ப்ரொடக்ஷன்ல ராதிகா அவர்கள் நடிப்புல வெளிவர போற படம் தான் தாய் கிழவி. இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் முடிஞ்சு ஜனநாயகனும் 20ஆம் தேதி வெளியே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சினி வட்டாரங்கள்ல பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் வந்து இந்த சென்சார் இஷ்யூ இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது அந்த பொலிட்டிக்கலா வந்து நிறைய விஷயங்களை வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் இப்ப வந்து படம் ரிவைசிங்க்கு போயிருக்கு. இதுல என்ன முறையீடா வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராணுவ அதிகாரி வந்து இந்த படத்தை வந்து பார்த்து அதுக்கு சான்றிதழ் கொடுத்து இந்த படம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து அடிபடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல வந்து மிலிட்டரி பேட்ஜஸ் இருக்கும் இல்லையா, சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் வந்து தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சென்சார் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இந்த பக்கம் ஒரு மிலிட்டரியில இருந்து அவர் ஹையர் அபிஷியன்ட் வந்து இந்த படத்தை ஃபுல்லா போட்டு உட்காந்து பார்த்துட்டு அவருக்கு பிடித்திருந்ததால் இதுக்கு எங்களுக்கு எந்த களங்கமும் கிடையாது அப்படின்ட்டு அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா இந்த படம் வந்து ஜனநாயகன் கம்மிங் 20th ஆர் 19th வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சினி வட்டாரங்கள்ல பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு.